ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டது, மனதளவில் உடைந்து நொந்து போனது அனைத்தும் போதும். இதற்கு பிறகு வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ பார்க்க வேண்டிய அவசியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால் இதற்கு பிறகு நடக்க போகும் விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் இதற்கு இப்பொழுது என்ன செய்யலாம், வாழ்க்கையில் இப்பொழுது செய்யும் விஷயங்கள் தான் விதையாக நாம் போட்டால்தான் அடுத்தடுத்து முன்னேற முடியும் என்று நம்பு. நீ எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் பார்க்கிறாய், எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் வாழ்க்கையில் நான் சரி செய்வேன் என்று நம்புகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை ஒரு காலமும் ஒரு நேரமும் வீணாக்க மாட்டேன். வீணாக்குவது என்னுடைய வேலையும் அல்ல. உன்னுடைய ஆசைகள் என்னென்னவோ, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகள் என்னென்னவோ அந்தந்த ஆசைகள் அனைத்தும் ஈடேறும். உன்னுடைய கவலைகள் எல்லாமும் குறையும். உன்னுடைய கவலைகளுக்கு வழிகாட்டவும் மருந்தாக இருக்கவும் இந்த சாய் இருக்கிறேன். உனக்கு மருந்து போட யாரும் இல்லை. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது தாங்கி பிடிக்கவும் தோள் கொடுக்கவும் யாரும் இல்லை என்று நினைக்காதே. உனக்கு அனைத்து விதத்திலும் வழிகாட்டி உன்னை கரை சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயத்தை காட்டுவதற்கு நான் இருக்கிறேன். நலங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் என்றும் உன்னோடு இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களை குறைப்பேனா? நானே உனக்கு ஐஸ்வர்யங்களை அள்ளி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது மீதி உன்னிடம் இருக்கும் சில விதமான ஐஸ்வர்யங்களை உன்னிடம் இருந்து எடுப்பேனா? நீ உன்னுடைய வாழ்க்கையில் அளிப்பது அனைத்தையும் அளித்து விட்டாய். அதாவது உன்னை விட்டு போக வேண்டிய அத்தனை விதமான விஷயங்களும் போய்விட்டது. அதாவது பணம், நகை, உறவுகள் என்பது இதற்கு மேல் போவதற்கு ஒன்றுமே அல்ல. இதற்கு மேல் போவதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது? எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது. இதற்கு பிறகு சேர்ப்பது மட்டும்தான் உள்ளது. அனைத்து விதமான சுபத்துவமான விஷயங்களும் நடக்கும். காலமும் நேரமும் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ விதமான மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் காண இருக்கும். நீ இழந்ததை பற்றியே நினைத்து வருந்தக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனிதனை நம்பவில்லை, ஆனால் தெய்வத்தை மட்டும் முழுமையாக நம்பி விரதம் எடுக்கிறாய். உன்னுடைய விரதமோ தெய்வத்தை நம்புவதோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீண் போகாது. அலட்சியமோ இல்லை மற்ற விஷயங்களோ உனக்கு தேவை அல்ல. அலட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காணப்போகிறாய் என்றால் கண்டிப்பாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் காண்பாய். நிறைய சூட்சமான வழிகள், நிறைய சுபத்துவமான வழிகள், நிறைய அற்புதமான வழிகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் காத்திருக்கிறது. ஏகப்பட்ட திருப்பங்களை காண இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு தவறும் நடக்காது. சிறு வயதில் எவன் ஒருவன் கஷ்டப்படுகிறானோ அவன் எதிர்காலத்தில் நிம்மதி அடைவான். இதுதான் உண்மை. நீ சிறு வயதில் கஷ்டப்பட்டு விட்டாய். இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதிகளை மட்டுமே அடைவாய். உடல் நலத்தை பார்த்துக்கொள். உடல் நலம் எனக்கு சரியில்லை, என்ன ஆக போகிறதோ என்று நினைக்காதே. இது இப்பொழுது கஷ்டங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த கஷ்டங்களோடு இந்த உடல் வலிகளும் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். நல்ல நேரங்கள் வரும் பொழுது உடல் வலிகளும் இருக்காது, மன வலிகளும் இருக்காது. தொடர்ந்து லாபங்கள், நிறைய நல்லதுகள் மட்டுமே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமாக நீ ஏற்றங்களை பார்ப்பாயே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டங்கள் என்பதை பார்க்க மாட்டாய். ஏற்றங்களுக்கு ஏற்றங்களும்
வாழ்க்கையில் லாபங்களுக்கு லாபங்களும் அதிகமான சுவாரஸ்யங்களும் மட்டுமே நடக்கும். கவலைகளுக்கு இங்கு எப்பொழுதும் இடமல்ல. என்னை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் அற்புதங்கள் மட்டுமே, எப்பொழுதும் ஐஸ்வர்யங்கள் மட்டுமே. தேவையில்லாமல் எதையும் போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொள்ளாதே. தேவையே இல்லாமல் எப்பொழுதும் எதையும் போட்டு மனதில் பாரமாக்கிக் கொள்ளாது. எல்லாமும் சரியாகும், எல்லாமும் லாபமாகும், எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானது கிடைத்து கொண்டே இருக்கும். என்னத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மனதளவில் நாம் முன்னேற மாட்டோமோ என்று எண்ணம் இருந்தால் அது இன்றோடு தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவது என் கையில் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி எடுப்பது மட்டும்தான் உங்கள் கையில். அதை விட்டுவிட்டு உங்களுக்கு லாபம் கிடைக்காதோ நஷ்டமோ என்று நினைக்காதீர்கள். லாபங்களும் கிடைக்கும், நல்ல நல்ல அற்புதமான விஷயங்களும் உங்களுக்கு தேவையானது நடந்தே தீரும். யோசித்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பிடிக்காதது போல இருந்தாலும் ஆனால் நடக்கும் பொழுது நாம் முடிவெடுத்ததை விட தெய்வம் அற்புதமான முடிவெடுத்திருக்கிறதே என்று நினைத்து சந்தோஷம்தான் படுவார். நீ போடும் கணக்கை விட நான் போடும் கணக்குத்தான் நடக்கும். இங்கு இந்த பிரபஞ்சத்திற்கு, தெய்வத்திற்கும், உன் குலதெய்வத்திற்கும் நீ நன்றி சொல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ கேட்டதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் இரட்டிப்பாகவும் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தருவேன். நீ கேட்கவே இல்லை கஷ்டத்தை, ஆனால் உனக்கு தலைக்கு மீறிய கஷ்டத்தை, உன்னால் அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து உன் கர்ம வினையை கழித்தேன். இதற்கு பிறகு அந்த மாதிரி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்காமல் உன் கர்மவினை கழித்து விட்டேன். இதற்கு பிறகு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பேன். ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கும் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்தால் அதில் உனக்கு பரிசே இதுவரைக்கும் கிடைத்திருக்காது. நீ சொல்வாய், நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், யார் யாருக்கோ ஏதேதோ பரிசுகள் எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எந்த ஒரு சாதாரணமான பரிசுகள் கூட கிடைப்பது அல்ல. ஆனால் என்னோடு தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கை மட்டும் அப்பப்போ தெய்வம் காட்டுகிறது. நான் தெய்வம் என்னோடு இருக்கிறது, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவளாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கலாம். ஆனால் இனிமேல் பரிசுகளாக வந்து சேரும். நீ சாதாரணமாக செய்யும் காரியங்கள் கூட வெற்றிகரமாக ஆகும். இதுவரைக்கும் அதிர்ஷ்டமில்லாதவள் அதிர்ஷ்டமில்லாதவள் என்று சொன்ன, இதற்கு பிறகு அதிர்ஷ்டமானவள் தான். அதையும் நீ கண்கொளிர பார்த்து ரசிக்கத்தான் போகிறாய். மனமானது விருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி உன்னுடைய மனமானது விரும்புகிறதோ அப்படியே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு அசைவிலும் உன்னை தூக்கிவிட்டு வாழ வைப்பேன் இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.